ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாய்ஸோட சேர்ந்து டர்ஃபுக்கு போக போகிறோம். சென்னை 28 பார்ட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னடா மண்டை பரதேசி மாதிரி இருக்குல்ல? சொல்லுங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு நிமிஷம் சீக்கிட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஓகே நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நானே இந்த ஹேர் கட் பண்ணேன். எப்படியோ திக்கி முக்கி ஹேர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் கட் ரேட்டிங் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பசங்க வர போகிறாங்க. ஜாலியாக வந்து நம்ம விளாட போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நைட் நேரம் வந்து டர்ஃபில் போய் விளாட போகிறோம். டர்ஃபில் விளாண்டுருக்கோம், ஒரு 2 டைம் விளாண்டுருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நிறைய பசங்களோட நம்ம பயங்கரமாக ஜாலியாக ஆட்டம் போட போகிறோம். எங்களோட சென்னை 28 பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பசங்க வராங்க. இன்னொருத்தவங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். யாருன்னா நம்மளோட அருண் அண்ணா பிரதர். ஸோ நீங்கள் ஜிம் ரீல் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பிள்ஸ் வச்சு காமெடி பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் பார்க்க போறீங்க. ஸோ தென் வந்து வேற யாருன்னா நம்ம பசங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் ஃபன் பண்ணுற பசங்க தான். ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற என்ன இன்னைக்கு எனக்கு கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது அந்த அளவுக்கு. ஏதோ கேட்ச் பிடிக்கிறது, ஃபீல்டிங் வேணால் ஓகே. பட் இந்த பேட்டிங்கில் எடுத்தால் கொஞ்சம் கோளாறு தான். நான் பர்டிகுலராக நம்ம வந்து இந்த ரிலாக்ஸ் டைமே வந்து விளையாடுறது. எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக வந்து உடம்பு வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம யாருமே விளையாடுறது இல்லை இப்போல்லாம். இந்த ஜென்ரேஷனில் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நானே வந்து சரி, நான்லாம் வெளியே போய் அந்தளவுக்கு விளையாண்டதெல்லாம் கிடையாது. நான் அந்த அளவுக்குலாம் வெளியே போய் விளையாண்டதே கிடையாது. சும்மா இங்கே நம்ம பாட்டி வீடு அந்த மாதிரி விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் ஃபிசிக்கலாக நம்ம உடம்பு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுக்கிட்டோம்னா உடம்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தென் ஃபுட்டும் சரி. நான் வந்து இந்த ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பண்ணி தான் நான் கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்த ஏன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு நம்மளால குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டோம். அதனால தான் பிரச்சனையே. சரி போவோம், எதுக்கு சும்மா வேலைன்னு சொல்லிட்டு படிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு தான் ஜாலி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி போவோன்ட்டு தான் போகிறேன். ஸோ அதனால் எல்லாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை வச்சுக்கோங்க. எஸ்டிஆர் சொன்ன மாதிரி நம்ம கூட யார் வேணால் எல்லாருமே போயிடுவாங்க. பட் நம்ம கூட இருக்கிறது நம்ம உடம்பு மட்டும்தான். ஸோ அதனால் எஸ்டிஆர் கோடை யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதான் ஃபாலோ பண்ணுவேன். எஸ்டிஆர் ஃபேன்ரா. எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பார். ரெட் கார்டு. வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் சைலண்ட்டாக அப்படியே நமக்கு நோக்கி கிளம்புறேன். குட் நைட். ஓகே கைஸ், வந்து அருண் ப்ரோவை பிக்கப் பண்ண வந்தாச்சு. போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அருண் ப்ரோ கிட்ட ஒரு ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுப்போமா? அதான் வடக்க மாதிரி இருக்குண்ணா. வடக்க நாட்டே இருக்கேன். யாரும் சொல்லாம இருந்தா சரி. நான் அருண் ப்ரோ, நான் சாப்பிடுவோமா? நல்லா இருக்குல்ல இந்த செட்டப் ப்ரோ? இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இதான் அருண் ப்ரோ. ரொம்ப பிளாக்கா தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு லைட் இருக்கு. யாரை பார்த்து பிளாக் உங்களை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் ஆடியன்ஸ் எங்கேஜா ஜாலி பண்ணுங்க ப்ரோ. என்கிட்ட ஜாலியாக பேசுற மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஹேர் கட் எப்படி ப்ரோ? ஏய் இல்லையா, நல்லா தானே இருக்கு பாரியா. இங்க படிக்கட்டு போட்டிருக்கீங்க. ஒண்ணுக்கு காட்டு அப்படியே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டு ஒன்று போட்டுறேன். இது இங்கே பாருங்க. ஏய் இப்படி ஆகலாம். செம்மையா இருக்கிறப்பா. இது ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. ஒன்று அப்படி வந்து அப்படி போது பாருங்க. ஆளு வந்து ப்ரோ மேனுவலாக இவ்வளோ கட் பண்ணுறதே பெருசு தெரியுமா? நான் வந்து எப்படி சீப்பிளாக வச்சு அப்படி எடுத்தேன். அப்புறம் என் தங்கச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னான். ஒன்னே யார் கட் பண்ண அப்புறம் ஒரு லைஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா இப்போ டக்குன்னு இப்போ கர்நாடகாவில் யாரும் முடிவு இல்லாமல் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ வெட்டி பழங்கினதுதான். கைத்தொழில் ஒன்று வச்சிருக்கான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள். இன்னும் ப்ரோ நிறைய கருத்தெல்லாம் பேசுறேன். அப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே வீடியோவே ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆன் பண்ணி கேப்பாரு ப்ரோ. இப்போ ஆன் பண்ணிருக்கேன் ப்ரோ. டேய் இருட்டா தெரியும் நம்ம. டேய் ப்ரோ செல்ஃபில. ப்ரோ கிளம்பலாமா? கிளம்பலாம் ப்ரோ, கிளம்பலாம். கேமரா ஆனா இருக்கா?
அது ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் ஆகாம பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மூச்சு கொடுத்து நான் வந்து கேமரா முன்னாடி பேசுனதே இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நல்லா கொஞ்சம் தைரியத்தை வள வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இது அது இதுன்னு பார்த்தா வீடியோவே ஆன் பண்ணல. இவன் வந்து டைரக்டர்னு சொல்றான். நம்பவே முடியல. இந்த படத்தை டேரக்டர் இல்ல செகண்ட் நடந்தது சொல்லு. செகண்ட் நடந்தது 2வது டேக்கு எடுக்கிறான். நாங்க தெரியல என்னன்னு பார்த்தா செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். இப்ப ரியல் கேமரால பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப செல்ஃபி ஆன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க எய்தாப்ல காட்டுறேன். எய்தாப்ல உள்ள இந்த செவரு தெரிஞ்சிட்டு இருக்கு. திருப்படா இந்த செவரு தெரிஞ்சிட்டு இருக்கு. பின்னாடி வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இவன் டைரக்டருங்கிறான். ஒழுங்கா வீடியோ எடுப்பானான்னு தெரியல. சொல்லல ரிலீஸ் ஆகுது பாருங்க. ப்ரொமோஷன் தனிமை சொல்லல் பாருங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து டர்ஃபுக்கு வந்துட்டோம். அருண் வந்தாலே வந்து இல்ல அரை ட்ரௌசர் போட்டு வந்திருக்கீங்க. கணேஷ் என்ன அரை ட்ரௌசர் போட்டு வந்திருக்கேன். நம்ம எடுத்த பவுலிங் டீம். அருண் ப்ரோ என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நின்னுருக்க. பவுலிங் டீம் என்னடா பண்ணிட்டு அங்க பேட்டிங் டீம் போய் வாடா. சரி இருங்க. இப்போ இன்ட்ரோ듀ce பண்றதுக்கு டைம் இல்ல. பாடி செட். ஓகே 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 ஓகே. அருண் இந்தா நீ டீமா இத எடுத்துக்க. ஆல் தி பெஸ்ட். எடுங்க. ஓகே பை பை. போடா போடா போடா. இல்லனே நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸ்ரீதர் பாத்துக்குவான். நீ அங்க நிக்கலாம். அவன் அங்க அடிச்சிருவா. அப்புறம் வந்து ரெத்த பல்லடுத்துவாங்க. பயமா இருக்கு. நம்ம அருண் ப்ரோ தான் அங்க பவுலிங் போடுறாரு. டார்கெட் வந்து பாத்தீங்க 66. நம்ம பசங்க 5 ஓவர் 50 ரன் அடிச்சிருக்காங்க. ஜெயிக்கலாம் நம்பிக்கையில இருக்கேன். 54 ஸ்கோர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க எனக்கு ரெடி. கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறீங்க வீடியோல. அப்புறம் பேட் போயிருக்கு. அப்புறம் கண்டிதா இராதனே ஏறேட்டா. இது ஏதோ நாய் சென்டர் போட வேண்டியது. என்னையா தனியா வந்து விளையாண்டுருக்க? பிரிச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆள்லாம் பிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மேட்ச் எப்படி பாக்க? அண்ணன் செம்ம சிக்ஸ் அடிச்சாரு. அண்ணா வீடியோ தான் எடுக்கணும். அதே டீமுக்கு இவரு என்ன ஸ்டெம்ப் வச்சாடுறியா? அந்த பக்கம் போ. அருண் பிரியன் கிரி அருண் இங்க வா ப்ரோ. எங்களுக்கு வந்து ஸ்ரீஜித் அவுட். பண்றியா? போர் 25 அவுட். சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பர். கீழ இருந்த பால் அடிச்சிட்டே இருக்க கொஞ்சம். சரி அது சரி. பின்னாடி கடைசி போயிடு. மகனே ஓடா முடி ப்ரோ. பல்ல சரி விடு. என்ன ரோஹித் சர்மா என்னப்பா போல்ட் ஆயிட்டு? சிரிக்கிற
ரோஹித் சர்மா மாதிரி முதல்ல போல்ட் ஆகிறீங்க. என்னையா நீ பவர் பிளேயரு? போடுறா இந்த இடம் தான் லாஜிக். எனக்கு இப்படி வந்தா அவுட்டு, உனக்கு இப்படி வந்தா அவுட்டு. 4வது மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நாங்கள் அந்த 103 ரன் எடுத்தோம்ல, வின் ஆகிட்டோம். அசால்ட்டாக வின் ஆகிட்டோம். நான் வேற ரொம்ப நேரம் வந்து பேட்டிங் பிடிச்சி நின்றுருந்தேன். அந்த மேட்ச்லேயும் நம்மளோட தான் வெற்றி. பயங்கரமாக மேட்ச் போட்டு பார்த்தாலே தெரியும், வேர்வை பயங்கரமாக ஸ்வெட்டிங்கோட வடக்கன் மாதிரி இருக்கண்ணா. மேட்ச் முடிஞ்சு இப்படிவா ஃபுல் டயர்டு. ஒரு டீ அடிச்சா சரியாகும். பிளாக் காஃபி இல்லாட்டி காஃபி எனிதிங். காலேஜ் இருக்குப்பா. ஓகே டாடா பை பை see you. ஏய் இல்ல நீ ப்ரோ பிளேயரா? வந்து நெக்ஸ்ட் டீ கடைக்கு போறோம். மணி ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவருக்கற ஆளு மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். இது நீங்க போட்டா எனக்கு கடப்பதா ஆகும். ப்ரோ என்ன ப்ரோ அப்படி என்ன ப்ரோ பேசுறீங்க ப்ரோ? மணி டிராக் என்ன சும்மாவா? ப்ரோ யூடியூப்ல போடுவோம் ப்ரோ. என்ன ப்ரோ வண்டி ரொம்ப கவலை எடுக்கிறாரு. ஃபீல் பண்றாரு. நம்ம ஒருத்தவங்களை வாழ்க்கை அழிக்க வேணா, இதை நம்ம எடிட்ல கட் பண்ணிடுவோம். ஓகே நம்ம லைக் எடுத்துட்டு கிளம்புறோம். போலாமா ப்ரோ? ப்ரோ பாட்டு பயங்கரமா இருக்கு. வடையெல்லாம் இருக்கா? தியேட்டர்லாம் சூப்பரா எடுப்பேன். கடற்கரையில வந்து கல்லு வாங்கி அடிச்சுட்டு இருக்கிறாரு ப்ரோ. அவ்வளவுதான் வந்தாச்சு. ஒரு பெரிய சம்பவம் மட்டும் வந்து இருக்கான். வர வழியில நம்மள போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பீர் அடிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. பட் நாங்கள் எல்லாம் அதை பண்ண மாட்டோம். அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் பீர்ல அடிக்கல. நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். கதை என்னன்னா, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து போலீஸ் மறைச்சாங்க. கேள்வி நான் இந்த ஐஸ் சாப்பிட்டு இருக்கேன். கடைசி பீஸு சாப்பிட்டு இருந்தேன். ஐஸ் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். வந்து ஓட்டிட்டு இருந்தான். என்ன கதை மறைச்சு ஒரு கூட போய் வெத்தி வச்சு ஒரு நிறுத்தினாப்புல. மறைச்சாப்புல மாட்ட போகிறான். 500 ஃபைன் போட போகிறான்னு நினச்சிட்டு ஒதுங்கணும். கேள்வி அப்பார்ட்மெண்ட்டு போனேன் கேட்குறாப்புல. முடிஞ்ச மட்டும் அப்பார்ட்மெண்ட் போறதே தெரியல. அவ்வளோ காசுக்கு எங்களை நான் வச்சிருக்கோம்னு தெரியல. ஐஸ் திங்கிறத மேல எங்கேயும் ஒருத்தர் பார்த்தாரு. சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படி பின்னாடி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். சார் அங்கெல்லாம் சார் நாங்கள் போகிறோம். அதான் போகல சார்னு. 2வது கேள்வி லைசன்ஸ் இருக்காங்க கேட்டார். நல்லா தலைவர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிருந்தான். சரின்ட்டு அனுப்பிட்டாங்க. டக்குன்னு மறுபடியும் ஐஸ் நக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏட்டையாமா அவங்க கூப்பிட்டாங்க. ஏட்டையா இங்கே வாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் அவனை ரொம்ப கிட்ட போயிட்டேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு முடியாது. சொல்லுங்க சார் அதான் நம்ம மேலே இந்த இதில் சொல்லுங்க சார் அப்படின்னு போனேன். கேட்கல மேலே இங்கே பார்த்துட்டு பீர் சாப்பிட்டியா? சத்தியம் லைசன்ஸ் பேர் என்ன? அப்பா இது வந்து ஏதோ குவிஸ் காம்படிஷன் மாரி ராபிட் ஆன்சர் மாரி இருந்துச்சு. கேட்ட 10 செகண்ட்ல சொல்லணும்னா ஓ அவ்வளோ விட்டு கொள்ள போக டக்குன்னு ஃபைன் அனுப்பிச்சுட்ருவோம் போல. டக்குன்னு அதோட நம்ம வண்டிக்கு எல்லாம் இருந்துச்சு. டக்குன்னு சார்லாம் ஃபோனில் வச்சிருந்தனால இல்லைன்னா நம்மளை மாட்டிருப்போம். ஒரு 500 கப்பம் கட்டியிருப்போம். வண்டி எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஆமாம் நைட் நேரம் வேற. எத்தனை போலீஸ்? 4 போலீஸ் இருந்தாங்களோ. நைட் நேரத்தினால தான் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு வரேன் கேட்குறான். மனசு கஷ்டமா இருக்குது. சரி ஒரு பீர் அடிச்சேன் கேட்குறான். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. இல்லை சார் பீர் அடிச்சு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றேன். ஆனால் இதே பீர் டேஸ்ட் வருது சார். இதுக்கே போதை ஏறுது சார் எனக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஃபன்னாக ப்ரோ சென்னை 28 பார்ட் 3 இருந்திருக்கும். ஏன்னா அருணாவும் 360 குடும்பம் அவுட் ஆகிட்டாரு. யாரும் ரொம்ப மோசமான வரங்க. இல்லைன்னா எல்லாருமே இன்னைக்கு இந்த வீக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே பண்ணாங்க எக்ஸப்ட் மீ அண்ட் ஸ்ரீஜித். ஆமாம் ஸ்ரீஜித் அடித்தான். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான். நாங்கள் போய் தூங்குறோம். மணி 3 ஆச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இன்னைக்கு. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3J என்டர்டெயின்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதை விட ஒரு வெறித்தனமான ஒரு வீடியோ வருது. ஓகே ஓகே. இதான் ஸோ அதனால்
வெயிட் அண்ட் சி. டாடா பை. See you next video. உங்களை பார்க்குறேன். பாய். கை வச்சு